ஷாஃபிஉல் மஹ்ஷர், நாளை மறுமையிலேயே சிபாரிசு செய்யக்கூடியவர். அவர் சிபாரிசு செய்தால் அல்லாஹ் ஏற்றுக்கொள்ளாமல் இருக்க மாட்டான். அப்படிப்பட்ட ஒரு மனிதர் இந்த உலகத்தில் வாழும் பொழுது மரணிக்கும் பொழுது அவருடைய நிலைமை பாருங்கள் சகோதரிகளே. அவ்வளவு சூடு. மதீனால இருக்கக்கூடிய எல்லா கிணற்றிலிருந்தும், இந்த 7 கிணற்றிலிருந்து நீங்கள் தண்ணி எடுத்து வந்து என் மீது ஊற்றுங்கள் என்று சொன்னார்கள். அவ்வளவு ஜுரம், அவ்வளவு சூடு. அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மரணத்திற்கு 3 நாட்களுக்கு முன்பாக அவர்கள் தன்னுடைய வீட்டுடைய திரையை திறக்கிறார்கள். சஹாபாக்கள் எல்லாம் ஆவலோடு காத்துக் கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் வருவார்கள், ரசூலுல்லாஹ் வருவார்கள், ஹபீப் வருவார்கள், தொழு வைப்பார்கள். ஆனால் அல்லாஹ்வுடைய தூதர் முடியவில்லை. அபூபக்கரை தொழு வைக்க சொன்னார்கள். ஆயிஷா ரலியல்லாஹு அவர்கள் சொன்னார்கள், உங்களுடைய தந்தை அபூபக்கரை தொழு வைக்க சொல்லுங்கள். அல்லாஹ்வுடைய வாழ்க்கை, அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மதினுடைய வாழ்க்கையிலே முதல் முறையாக அல்லாஹ்வுடைய தூதர் கிட்ட இருந்து தொழு வைத்த சஹாபி அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். அந்த நேரத்தில் அவருடைய கஷ்டத்தை பாருங்கள். அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அவர்களோடு தொழுவ வேண்டும், அந்த ஜமாத்தோடு நிறைவேற்ற வேண்டும் என்று சொல்லி அல்லாஹ்வுடைய தூதர் அந்த பள்ளிக்கு சென்று விட்டார்கள். அந்த வீட்டிலிருந்து பள்ளிக்கு போறாங்க. அவர்களால் நடக்க முடியவில்லை, நின்று தொழு வைக்க முடியவில்லை, நின்று தொழுவ முடியவில்லை. அல்லாஹ்வுடைய தூதர் உட்கார்ந்து தொழுந்தாங்க, தன்னுடைய ஜமாத்தை நிறைவேற்றினாங்க. அபூபக்கரை பார்த்து விட்டு சொன்னார்கள், அப்படியே இருங்கள், நீங்கள் ஜமாத்தை முடிக்க வேண்டாம், நான் தொழு வைக்க முடியாது, நீங்களே தொழுவீங்கள் என்று சொல்லி கைகளால் அசைத்து சொன்னார்கள். அதுக்கப்புறம் என்ன நடந்தது சகோதரர்களே? அல்லாஹ்வுடைய அந்த நேரத்தில் உபதேசம் செய்து சொன்னார்கள், நீங்கள் தொழுகையை பேணிக் கொள்ளுங்கள், தொழுகையை கடைபிடிங்கள், தொழுகையை நிலைநாட்டுங்கள், எப்போதும் தொழுகையை விடாதீர்கள். பெண்கள் விஷயத்திலும் அடிமை விஷயத்திலும் அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்ளுங்கள், அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் கடைசியாக சொன்ன உபதேசம் அது சகோதரர்களே, பெரியவர்களே. அதுக்கப்புறம் அல்லாஹ்வுடைய தூதர் மஸ்ஜிது நபவியில் எந்த குத்பாவும் கொடுக்க முடியவில்லை. ரசூலுல்லாஹ் அவர்கள் பள்ளிவாசலில் இருந்து வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்த உடனே மயக்கத்தில் மறுபடியும் கீழ் விழுகிறாங்க. 2 நாட்களுக்கு முன்பாக ரசூலுல்லாஹ்வுடைய உள்ளத்தில், ரசூலுல்லாஹ்வுடைய உடலில் ஒரு பெரிய மாற்றம், அடிக்கடி மயக்கம். அல்லாஹ்வுடைய தூதர் அடிக்கடி கேட்கிறாங்க, நான் தொழுது விட்டேனா, நான் உது செய்து விட்டேனா, என்னுடைய நேரம், தொழுகை நேரம் முடிந்து விட்டதா, என்னுடைய உது முடிந்து விட்டதா, தொழுகையுடைய நேரம் முடிந்து விட்டதா, நான் தொழுது விட்டேனா? அடிக்கடி இதே கேள்வியை கேட்டுக் கொண்டிருந்தார்கள். ஏன்? ரசூலுல்லாஹ்வுடைய உள்ளம் பள்ளிவாசலோடு கூட்டப்பட்டது சகோதரிகளே, பெரியவர்களே. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ரஜுலுன் கல்புஹு முஅல்லகும் பில் மசாஜித், யாருடைய உள்ளம் பள்ளிவாசலோடு கூட்டப்பட்டதோ அந்த மனிதன் நாளை மறுமையிலே அல்லாஹ்வுடைய அர்ஷுடைய நிழலை பெறக்கூடிய மனிதனாக இருப்பான். அல்லாஹு அக்பர். சபஅத்தும் யுதில்லுஹும் அல்லாஹு ஃபீ தில்லிஹி யௌம லா தில்ல இல்லா தில்ல. அன்றைய தினத்தில் சூரியன் ஒரு ஜானுக்கு மேல் வரும். அந்த நேரத்தில் எல்லா மனிதர்களும் வேர்வையில் மூழ்கி கடந்திருப்பார்கள். ஆனால் 7 பண்புள்ள மனிதர்களை தவிர, அந்த 7 கூட்டத்தாரை தவிர, அந்த 7 மக்களை